இன்னைக்கு ஐஐடி என்று ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு. நம்ம பிள்ளைகளை ஐஐடியில படிக்க வைக்கணும்னா 1 2 இல்ல, அவ்வளவு பெரிய நுழைவுத் தேர்வுகளை நடத்துகிறது. ஜேஇஇ சாதாரண ஜேஇஇ பத்தாது, ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதினாதான் ஐஐடிக்குள்ள நுழைய முடியும். அப்படியே உள்ள போய் படிக்க போனா அதுல 27% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, 22% தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு, அதை ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறான், முழுசா நிரப்ப மாட்டேங்கிறான். என்ட்ரன்ஸ் எழுதுனா 10ஆதுங்கிறான், இன்டர்வியூ வச்சு உள்ள வர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு நிப்பாட்டுறான். வேலை பார்க்கிற இடங்களில் 5 விழுக்காடு கூட பிற்படுத்தப்பட்டோருக்கு தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படவில்லை. அதையும் தாண்டி நம்ம பிள்ளைகள் உள்ள படிக்க போனா ஆய்வு மாணவர்களை டார்ச்சர் பண்ணி தற்கொலைக்கு தூண்டுகிறான். நூற்றுக்கணக்கான தற்கொலைகள் ஐஐடி வளாகத்திற்குள்ளேயே நடைபெற்றிருக்கின்றன. இவ்வளவு டார்ச்சர் பண்றவன் இந்த ஆண்டு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கான் தெரியுங்களா? வேத பாடசாலைகள்ல குருகுல முறைப்படி ஒரு குருவிடம் 5 வருஷம் நான் படிச்சேன் அப்படின்னு ஒருத்தர் தனக்குத்தானே சர்டிபிகேட் கொடுத்து கொண்டால் அவர் நேரா 11வது பரீட்சை எழுதலாம், 12வது பரீட்சை எழுதலாம், அங்கிருந்து அப்படியே ஐஐடிக்குள்ள உள்ள வந்துடலாம். ஐஐடியில் அவர்கள் நுழைவதற்கு குருகுலத்திலே இருந்து நேரடியாக ஐஐடிக்குள்ள நுழைகிறதுக்கு ஒரு சுரங்க பாதை போடுறான்.